எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பாப்பா ஒருத்தங்க ஒரு ஈஸியான சத்தான ஒரு நல்ல சாப்பாடு மதியானம் சாப்பாடு லஞ்ச் பாக்ஸ் செய்கிறதுக்கு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இப்போ கருவேப்பிலை சாதம் செய்ய போகிறேன். இந்த கருவேப்பிலை சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வடை சட்டி நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெயில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி, ஏன்னா நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக தான் சாப்பிட முடியும் எந்த சாப்பாடாக இருந்தாலும். அதனால் சின்ன நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு புளி போட்டுக்கிறேன். இதை எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும். அந்த சாப்பாடு நாக்கில் வைக்கும் போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இந்த புளிக்கு. அதுக்காக தான் இந்த புளி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம் எண்ணெயில். இந்த கருவேப்பிலோட சேர்ந்து நல்லா அரைப்பட்டுரும் பொரிச்சிட்டோம்னா. அவ்வளோதான். இப்போ இது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் போட்டுக்கிறேன். வாசமாக இருக்கும், செரிமானம் கொடுக்கும். இந்த பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் செரிமானம் இருக்கும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் வயிறு. நம்ம பாட்டுக்கு வேலை எதுவும் செய்யலாம், எந்த வேலை செஞ்சாலும் ஈஸியாக செய்யலாம். சீக்கிரம் ஜீரணம் ஆகிற சாப்பாடு. அவ்வளோதான். இது நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ தோலோட நசுக்கி போட்டிருக்கேன். அந்த பூண்டை அப்படியே எடுத்துருவோம். அவ்வளோதான். ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றலை, வெறுந்தாச்சு தான் வறுக்கிறேன். நம்ம மத்தியான சாப்பாட்டுக்கு நிறையா சாப்பாடு செய்வோம். தக்காளி சாதம், தயிர் சாதம், எலும்பு சாதம், மற்றும் வெஜ் பிரியாணி ஏதோ செய்வோம். இந்த கருவேப்பிலை சாப்பாடு செய்ய மாட்டோம். இது பிள்ளைங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது, கண் பார்வை நல்லாயிருக்கு, நல்லா தெரியும். இந்த கருவேப்பிலை சாதம் செஞ்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் செய்கிறேன் நான். இதை பார்த்து இது மாதிரி பண்ணினா சூப்பராக இருக்கும். போதும். கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே இருந்தால் கருப்பாக போயிடும், கலர் மாதிரிக்கும். நம்ம எடுத்துருவோம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் தனியா. நல்லா வாசமாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. அடுத்து உளுந்து, 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு இந்த பருப்புலாம் போடுறோம்ல, அதோட சேர்ந்து ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. 3 மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் கிள்ளி வர போடணும். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். மிளகு 1/2 ஸ்பூன். அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம கருக விடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் வெறுமனை தான் வறுத்துருக்கேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றலை, வெறுமனை தான் வறுத்துருக்குறேன். எல்லாம் வறுபட்டுருச்சு பாருங்கள். நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து மிக்சியில் போட்டு ஆறினோடனே அரைச்சிக்கணும். இந்த ஜாமான் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைக்கணும் மிக்சியில். இந்த பாருங்க, எல்லாம் சேர்ந்து ஒன்றா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சாரி, நான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெக்கார்ட் அதை போயிடுச்சு. அதனால் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் போட்டுக்கேன்னு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 10 முந்திரி பருப்பு, நிலக்கடலை அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். 2 காஞ்ச மிளகாய். ஏன்னா காஞ்ச மிளகாய் கிள்ளி போடலை. இந்த பொடியில் மிளகுத்தூள்லாம் போட்டுக்கனால கொஞ்சம் காரமாக இருக்குது. அதனால் நான் மிளகாய் கிள்ளி போடாமல் முழுசாக போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் வறுபட்டுருச்சு. நம்ம இதுக்கு மேலே பொடியை போட்டு ஒரு 2 கிண்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு சாப்பாடை போட்டு கிண்ட போகிறோம். பொரிஞ்சு வந்துருச்சு, கலரு பாருங்க மாறிடுச்சு. இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த பொடியை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பொடி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
போதும். இதில் எல்லாமே இருக்குது. கொஞ்சோண்டு புளி சேர்த்துருக்குறேன். பூண்டு, புளி, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை மற்ற ஜாமான் சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தினம் தக்காளி சாதம், தயிர் சாதம், புளி சாதம் கொடுக்கறதுக்கு இதை கொடுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் எண்ணெய் பத்தில் நம்ம போட்ட பொடியெல்லாம் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இன்னுமே இருந்தால் கருப்பாக போயிடும். சாப்பாடு அதில் கொட்டி நம்ம கிண்டிடலாம். அதனால் சிம்மில் வச்சுக்குவோம், குறைச்சிக்கணும். நல்லா வாசமாக இருக்கு எல்லாம். இறக்கலாம். கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது இப்போ இறக்கிடலாம். சுவையான ஆரோக்கியமான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த சாப்பாடு தொட்டுக்க உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு, இல்லைன்னா சேனக்கிழங்கு வறுத்தோ, இல்லை ஒரு மிக்சரோ ஏதோ வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. இது சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.